மாணவர்களா எப்படி இருக்கீங்க? இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குத்துக்கோடு சோதனை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட வளைவரையானது ஒரு சார்பினை குறிக்குமா இல்லையா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் இது எக்ஸ் அச்சு ஒய் அச்சு அது போக ஒரு குத்துக்கோடு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இந்த குத்துக்கோட்டில் இந்த கொடுக்கப்பட்ட வளைவரை அதாவது இந்த படமானது எத்தனை புள்ளியில் வெட்டுதுன்னு பாருங்கள். இந்த பிக்யூங்கிற 2 புள்ளியில் வெட்டுது. ஸோ 2 புள்ளியில் வெட்டினா இது வந்து என்ன கிடையாது, சார்பு கிடையாது. இந்த வளைவரையானது ஒரு சார்பினை குறிக்காது. அடுத்த படத்தை பாருங்கள். அதே மாதிரி இந்த வளைவரையானது இந்த குத்துக்கோடு இதற்கு அந்த குத்துக்கோட்டில் பிங்கிற ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டுது. அப்போ இந்த வளைவரையானது என்ன செய்யும், ஒரு சார்பினை குறிக்கும். அடுத்த படத்தில் பாருங்கள். இந்த வளைவரையானது இந்த குத்துக்கோட்டில் எத்தனை இடத்துல வெட்டுது, பி கியூங்கிற 2 இடத்துல வெட்டுறதுனால இது வந்து ஒரு சார்பு கிடையாது. அதே மாதிரி அடுத்த படம். இந்த இடத்துல இந்த வளைவரையானது இந்த கொடுக்கப்பட்ட வளைவரையானது இந்த குத்துக்கோட்டில் பிங்கிற ஒரு இடத்துல மட்டும் வெட்டுறதுனால இந்த படமும் என்னது, ஒரு சார்பு ஆகும். அப்போ குத்துக்கோடு சோதனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குத்துக்கோட்டில் நம்மளுடைய வளைவரையானது ஒரு புள்ளியில் அதிகபட்சம் ஒரு புள்ளியில்